ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான ரோஜாக்கள் பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் உங்கள் வீட்டு தோட்ட செடிகளை நீங்கள் பராமரிக்க தொடங்கிட்டீங்களா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி செடிகள் சம்மந்தப்பட்ட வெயில் காலத்தில் செடிகளை நம்ம ரோஜா செடிகள் உட்பட எல்லா செடிகளையும் நல்ல ஈரப்பதத்துடனும் நல்ல நுண்கிருமிகள் தாக்காமல் இருக்கணும், அதே டைமில் நல்ல ஈரப்பதம் இருக்கணும், அது செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கணும். அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன மெத்தடில் நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாட்டு சாணத்தில் செய்யக்கூடிய வரட்டி, கவுடங் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா சின்ன சின்னதாக பீஸாக நம்ம புட்டு ஒரு நல்லா நார்மலாக போர் வாட்டராக இருந்தால் ரொம்பவே நல்லது. போர் வாட்டரில் 2 days நல்லா நான் ஊற விட்டுட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், ஊறி நல்லா தூளாகுது. இதை நல்லா நம்ம செடிகளுக்கு, மண்ணில் இருக்கக்கூடிய செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடிகளாக இருந்தாலும் சரி, இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக நமக்கு உதிர்ந்து போச்சு. அதாவது நம்ம சாணமாக, பச்சை சாணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது செடிகளோட வேருக்கு ஒரு வித சூட்டை கொடுத்து செடிகளோட வேரை காய வச்சிடும், செடியும் காஞ்சு போயிடும். இது போல் வரட்டியாக நம்ம நல்லா நம்ம செஞ்சு போடும்போது தொழு உரம் கிடைக்காதுங்க. இது போல் ஈஸியாக செய்யலாம். தொழு உரம் கூட நம்ம நேரடியாக போட்டால் வெயிலில் காஞ்சி தான் போயிடுமே தவிர மண்ணோட நல்லா மக்கி செடிகளுக்கு ஊட்டமாகாது. இது போல் ஒரு 2 நாள் பக்கெட்டில் நல்லா நம்ம ஊற விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைஞ்சிருக்கக்கூடிய இந்த வரட்டியும் நம்ம செடிகளுக்கு போடணும். இது போல் இந்த மாட்டோட சாணம், இதோடைய வாசனைக்கே மண்புழுவானது மண்ணிலேருந்து எங்கே இருந்தாலும் வந்துடும். இதை சாப்பிட்றதுக்காக மண்புழு மிகுதியாக வரும். மண் நல்லா சாஃப்டாகவும் பொசு பொசுன்னு நல்லா அருமையாக இருக்கும். செடிகள் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது போல் ரோஜா செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ரோஜா செடிகள் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ வளமாக சூப்பராக இருக்குது. ரோஜா செடிகளுக்கு இந்த உரத்தை தொழு உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போல் செம்பருத்தி செடி இப்போ தான் வெட்டி விட்டு துளுத்து வருது. இதுக்கும் நம்ம வச்சு விடலாம் சூப்பராக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற விட்ட வரட்டியை இதில் நான் போட்டிருக்கேன். மொத்தம் நல்ல கனகனமாக 4 வரட்டி எடுத்துக்கிட்டேன். 4 வரட்டி நமக்கு தண்ணியில் ஊறி நமக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் நம்ம அடிஷ்னலாக சேர்த்த தண்ணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தண்ணிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது மேலும் இந்த தொழு உரன்றதுனால எந்த செடிக்கு வச்சாலும் எந்த எஃபெக்டும் கிடையாது. ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய வச்சு வரட்டியாக நம்ம நல்லா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போடும்போது நமக்கு நல்லாவே இதோட எஃபெக்ட் மிகுதியாக கிடைக்கும். நல்லா தொழு உரத்தோடைய எஃபெக்ட் இதில் நமக்கு கிடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் இது போல் நம்ம ஊற வச்சு போடுறதுனால செடிகளோட வேர்கள் நல்லா குளிர்ச்சியாகவும், செடி நல்லா வளமாகவும், நல்ல ஈரப்பதத்தோடும் நல்ல பச்சனும் வரும். துளிர்லாம் நல்லா அருமையாக வரும் ரோஜா செடிக்கெலாம். இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுட்டு இந்த வரட்டி, அதாவது கரையாத இருக்கக்கூடியதை கைகளில் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த தண்ணியை ஒவ்வொரு செடிக்கும் நம்ம ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டபுள் கலருங்க. இது ரோஸும் சாண்டல் கலர் ரெண்டும் கலந்தது. மொட்டு பாருங்கள் வச்சுருக்கு. இது பான்ஸ் கலர் ரோஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மொட்டு. இதுலேயும் எப்பவுமே நம்ம ரோஜா செடிகளை வெட்டி விடும்போது இது போல் பசுஞ்சாணமோ இல்லைன்னா மஞ்சள், பசுஞ்சாணம் நமக்கு கிடைக்காத நேரத்தில் மஞ்சள் வைக்கணும். அப்போ தான் அந்த நுனியானது, வெட்டி விட்ட நுனியானது சீக்கிரம் துளிர் விடும் நமக்கு. இந்த கணுவெலாம் பாருங்கள், இங்கே கணுவில் சூப்பராக துளிர் விடுது. இப்போ இந்த செடியில் பார்த்தாலும் நல்லாவே தெரியும். இது பாருங்கள், மஞ்சள் வச்சுருக்கோம் பாருங்கள். மஞ்சள் வச்சதுலேருந்து கணுவுக்கு கணு நல்லா துளிர் விடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே துளிர் விடும். துளிர்லேருந்து மொட்டுக்கள் நல்லா அருமையாக வந்துடும் நமக்கு. வெயில்லையும் ரோஜா செடிகளை நம்ம அதிகமாக கேர் பண்ணி பார்க்கணும். இது போல் பாருங்கள் துளிர்கள் எவ்வளோ அருமையாக வருது. கோகோ பீட் இருந்ததுன்னா கோகோ பீட் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா வேர் காயாமல் இருக்கும், மண்ணும் காயாமல் இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும் இந்த வெயில் காலங்களில். இப்போ இந்த தண்ணியை இதோட ஊற்றி விடுறேன். ஒரு அரை ஜக்கு 3/4 ஜக்கு ஊற்றி விடலாம். தண்ணி அதிகமாக வந்தாலும் ஒன்றும் நமக்கு கவலை இல்லை, செடி ரொம்ப அருமையாக வரும். எல்லா ரோஜா செடிகளுக்குமே விடலாம். எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் வேர்லேருந்து நமக்கு துளிர் விடக்கூடாது. இது பார்க்குறதுக்கு வேர்லேருந்து வரப்போல இருக்கும், ஆனால் கிளையிலேருந்து தான் வருது. வேர்லேருந்து நம்ம புது கிளைகள் வரக்கூடாது, செடி சரியாக வராது.
இப்போ இந்த செடிக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம். இது போல் நல்லா வரட்டியே தூளாக வந்து தூள் பண்ணி போட்டுடணும். டெய்லி நம்ம தண்ணி வந்து விடணும். இந்த வெயில் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வந்தோம்னா நல்லா இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கவுடங் கேக்கானது நல்லா ஊறிடும். ஊறி நல்லா மண்ணுக்கு நல்லா சத்து தரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நம்ம ரோஜா செடிகளை வெயில் காலங்களில் அழகாக வந்து பராமரிக்கலாம். எல்லா தொட்டிகள்லையும் அதே போல் தான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வச்ச செடியில் பூக்கள் பூத்து அதை நம்ம பறிக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்